சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும். சொல்லாம சொல்றாப்புல இந்த பண்ணிவாயன். அதாவது என்னமா என்ன சொல்றாருமா, அவரும் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் தானமா இவர் சொல்றது. அவரும் வந்து நம்ம எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு ஜாதி வெறிய வெளியே சொல்லாம சொல்றான் இந்த பண்ணி மூஞ்சி வாயன். இவனை இந்த அளவு வளர்த்து விட்டதுக்கு இவனால என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்னலாம் பேச முடியுமோ, யாராவது எப்படி எப்படிலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் பண்றான், எல்லாத்தையும் சொல்றான். இவனுக்கு ஒரு முடிவே இருக்காது. நான் கேட்கிறேன், அதாவது இவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி கொலை இன்னொரு வாட்டி நடக்காததுக்கு ஒரு வழி சொல்றான். அந்த வழி என்ன தெரியுமா? அவங்க வீட்டுல வந்து பையனோ பொண்ணோ அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனா இந்த மாதிரி கொலையே நடக்காதான். வேற ஒரு ஜாதிக்கார பையன் வேற ஒரு ஜாதிக்கார பொண்ணை லவ் பண்ணா வேற ஒரு ஜாதிக்கார பொண்ணோட வீட்டுல வரும்போது இந்த ஜாதிக்கார பையனை வெட்டுவாங்களாம் அப்படின்னு சொல்லாம சொல்றான். இதுல இவன் ஜாதி வெறி புச்சனமா இருக்கிறான் பாத்தீங்களா? இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவனெல்லாம் குறை சொல்லலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவன் பண்ணதுக்கெல்லாம் நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அவனுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க பாத்தியா? இவங்கள சொல்லணும், இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு இருக்கும் போல அப்படின்னு எண்ணம்ல. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.